So hi, vanakkam my dear students. So இன்னைக்கு topic 2 of our revision series என்னது section 71 debentures. இதோட definition எந்த sectionல சொல்லிருக்காங்கன்னா 2 clause 30ல சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? Debenture includes debenture stock, bonds or any other instrument of a company evidencing debt whether constituting a charge on the assets of the company or not. அப்ப any instrument கம்பெனியோட டெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னன்னு சொல்றாங்க? டிபென்ச்சர்னு சொல்றாங்க. அதுக்கு மேல சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. மீன்ஸ் அது செக்யூர்டாகவும் இருக்கலாம், அன்செக்யூர்டாகவும் இருக்கலாம். கரெக்டா? பட் இதில் ரெண்டு விஷயம் நாட் இன்க்ளூடட். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஃபர்ட் இன் சாப்டர் 3D ஆஃப் த RBI Act 1934. அப்போ RBI ஆக்டில் சாப்டர் 3Dயில் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம்? டிபென்ச்சர்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அண்ட் சச் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் ப்ரிஸ்கிரைப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் RBI. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிபென்ச்சராக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை என்னவா கன்சிடர் பண்ண மாட்டோம்? டிபென்ச்சர்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இப்போ கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்னா என்ன? ஆக்சுவலாக இஷ்யூ பண்ணும் போது அது டிபென்ச்சராக தான் இருக்கும். பட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி ஆப்ஷன் தருவாங்க. எதுக்கு ஆப்ஷன் தருவாங்க? அதை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் தருவாங்க. ஓகே, அப்படி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணணும்னா கம்பெனி அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பாஸ் பண்ணி தான் இஷ்யூ பண்ணணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இஷ்யூ பண்ணணும். பட் அந்த கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்காது? ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. இதே மாதிரி கம்பெனி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்காது? ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் அட் த டைம் ஆஃப் இஷ்யூவிங் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் நம்ம என்ன பாஸ் பண்ண வேணாம்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேணாம். பட் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன தான் பாஸ் பண்ணி ஆகணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எதை பற்றி பார்த்தோம்னா செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். கரெக்ட். இப்போ இந்த செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸில் தான் ரிடம்ஷன் பீரியட் ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? இப்போ செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம அந்த டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு அசட்டாக செக்யூரிட்டியாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து என்னது? செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ். கரெக்டாக? இந்த செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ்க்கு ரிடம்ஷன் பீரியட் இருக்குது. அது என்னன்னா ஃபார் 10 years ஃப்ரம் த டேட் ஆஃப் த இஷ்யூ. டேட் இஷ்யூட் பண்ணி 10 yearsக்குள்ளார நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த டிபென்ச்சர்ஸை ரிடீம் பண்ணி ஆகணும். பட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான கம்பெனிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் ரிடம்ஷன் பீரியட் வச்சுக்கலாம்? 30 years வரைக்கும் ரிடம்ஷன் பீரியட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த செக்யூர் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அசட் மேலே சார்ஜ் கிரியேட் பண்ணுறோமா? அந்த அசட் என்னவா இருக்கலாம்னா இட் கேன் பி த ப்ராப்பர்ட்டி ஆர் எனி அசட் ஆஃப் த யாராக இருக்கலாம்? கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனி. எனக்கு ரிலேட்டடான எந்த கம்பெனிஸோட அசட் ஆர் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நான் அதை என்னவா ப்ரொவைட் பண்ணலாம்? செக்யூரிட்டியாக ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு மேலே நான் சார்ஜ் கிரியேட் பண்ணலாம். பட் நான் அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த அசட்டோட வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த அசட்டோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை நான் திரும்ப ரீபே பண்ணுற அளவுக்கு அந்த அசட்டோட வேல்யூ இருக்கணும். ஓகே, எப்படி இருக்கணும்? என்னோட அசட்டோட வேல்யூ என்னோட பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஐ மீன் என் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து வர அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். எது? என்னோட அசட்டோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். பட் செக்யூரிட்டி ஒரு பர்சனோட நேமில் ப்ரொவைட் பண்ணுமா? கரெக்டா இல்லையா? செக்யூரிட்டி நம்ம ஒரு பர்சனோட நேமில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, அப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம கம்பெனியில் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ நம்ம அவங்க எல்லாரு மேலேயும் என்ன பண்ண முடியாது? தனித்தனியாக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக டிபென்ச்சர் ட்ரஸ்டி அப்படின்னு ஒரு பர்சனை கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இருக்கிற எல்லா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஓகே, அண்ட் அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி கூட நம்ம ஒரு டீடுக்குள்ளே என்டர் பண்ணணும். அதாவது அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட் எப்போ என்டர் பண்ணணும்னா ஒன்று வித்தின் 60 days ஆஃப்டர் த அலாட்மெண்ட் ஆர் 3 months ஆஃப் க்ளோஷர். இந்த 2 டேட்டில் எதுக்குள்ளையாவது நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும்? அவர் கூட அக்ரிமெண்ட்டுக்குள்ளே டீடுக்குள்ளே என்டர் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ அவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது. கரெக்ட். இப்போ யாரெல்லாம் டிபென்ச்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ண முடியாது? டிபென்ச்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்படி கம்பெனி டிபென்ச்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவங்க எப்போ பண்ணலான்னா ஒன்று அவங்க பப்ளிக்காக டிபென்ச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்போ பண்ணலாம்.
அப்படி இல்லாட்டி அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோக்கு மேலே இருக்காங்க, 500க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம், டிபென்ச்சர் ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணலாம். எப்போ கம்பெனிஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஒன்று அவங்க பப்ளிக்காக டிபென்ச்சர் ஆஃபருக்கு போகிறாங்க, அப்படி இல்லாட்டி அவங்களோட நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோக்கு மேலே இருக்காங்க, 500க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம், டிபென்ச்சர் ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, பட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கணும், ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். தட் எனக்கு டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி என்ன வாங்கியிருக்கணும், ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். அண்ட் அந்த நேம் ஆஃப் த டிபென்ச்சர் ட்ரஸ்டியை கம்பெனி அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் இப்போ ஒரு பர்சனை நம்ம டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சில டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் அவர் இந்த 7 கேட்டகரிக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவரை நம்ம என்னவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிஷியலி ஹோல்டு ஷேர்ஸ் இன் த கம்பெனி. என் கம்பெனியில் ஒரு பர்சன் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்னவோ அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அது வந்து ₹1 வேல்யூ உள்ள ஷேராக இருந்தாலும் சரி. ஓகே, வேல்யூ வந்து முக்கியம் கிடையாது, பட் அவர் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே என்ன பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஓகே, செகண்ட் ஒன் என்னது, ப்ரொமோட்டர் ஆர் டைரக்டர் ஆர் கீ மேனேஜரியல் பர்சன் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி. அப்போ என்னோட கம்பெனி, என்னோட அசோசியேட், சப்சிடரி ஆர் ஹோல்டிங் இது எதுலேயுமே அந்த பர்சன் என்னவா இருக்கக்கூடாது, ப்ரொமோட்டராகவோ டைரக்டராகவோ கீ மேனேஜரியல் பர்சனாகவோ இல்லை எம்ப்ளாயியாக கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. தென் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் ஆஃப் த ப்ரொமோட்டர், டைரக்டர் ஆர் கீ மேனேஜரியல் பர்சன் ஆஃப் த கம்பெனி. இந்த இடத்துல கம்பெனி மட்டும்தான். என் கம்பெனியோட யார், ப்ரொமோட்டர், டைரக்டர், கீ மேனேஜரியல் பர்சன், அவங்களோட ரிலேட்டிவை நான் என்னவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. தென் ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க, என்டைட்டில் டு மணி டு பி பெய்ட் பை த கம்பெனி அதர் தேன் ரெமுனரேஷன். அப்போ கம்பெனி அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பர்சனை நம்ம என்னவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்போ கம்பெனி இஸ் ஓவிங் மணி டு தட் பர்சன். கரெக்ட். அதே மாதிரி இண்டக்டட் டு கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. அதே மாதிரி அந்த அனதர் பர்சன் என்ன பண்ணியிருக்க கூடாது, நம்ம கம்பெனிக்கு இண்டக்டடாக இருக்கக்கூடாது. மீன்ஸ் அவர் நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் என்ன பண்ணியிருக்க கூடாது, ஓ பண்ணியிருக்க கூடாது. ஓகே, நம்மளும் அவருக்கு எந்த மணியும் ஓ பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பர்சனும் நமக்கு எந்த மணியும் பே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தார் அப்படின்னா அந்த பர்சனை நம்ம என்னவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்னிஷ்ட் கேரண்டி வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் டெட்ஸ். நம்ம கம்பெனியோட டெட்ஸுக்கு அந்த பர்சன் ஏதாவது கேரண்டி ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த பர்சன் கேனாட் பி அப்பாயிண்டட் அஸ் என்னது, டிபென்ச்சர் ட்ரஸ்டி. தென் லாஸ்ட் செவன்த் ஒன் என்னது, pecuniary relationship with the company which is more than or equal to lower of 2% of gross turnover or total income or 50 lakhs whichever is higher. Pecuniary relationship is nothing but a monetary relationship. நம்ம கம்பெனி கூட எந்த விதமான மானிட்டரி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த பர்சனை நம்ம என்னவோ அப்பாயிண்ட் பண்ண முடியாது, டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ 7 things என்னென்னா, beneficially hold shares in the company, promoter, director or key managerial person or employee of the company, associate company, subsidiary or holding company, relative of promoter, director, key managerial person of the company, entitled to money to be paid by the company other than remuneration, indebted to company, associate company, subsidiary company, holding company or subsidiary of the holding company, furnish guarantee with respect to principal debts, and last one is pecuniary relationship. இதெல்லாம் என்னது, disqualifications of a debenture trustee. ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா அவரோட கேஷுவல் வேக்கன்சி அண்ட் ரிமூவல் பற்றி பார்த்தோம். கேஷுவல் வேக்கன்சினா என்ன, இப்போ அந்த பர்சன் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல கேஷுவல் வேக்கன்சி வரும். ஓகேவா, இப்படி கேஷுவல் வேக்கன்சி நடந்தது, இப்போ நம்ம அப்பாயிண்ட் பண்ண டிபென்ச்சர் ட்ரஸ்டி என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு, அந்த இடத்துல என்ன வந்துருச்சு, கேஷுவல் வேக்கன்சி வந்துருச்சுன்னா அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களே இன்னொரு பர்சனை என்ன பண்ணிடலாம், டிபென்ச்சர் ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, பட் இதே அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுறாருன்னா ரிசைன் பண்ணுறாரு.
கம்பெனி விட்டு என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணுறாரு. மீன்ஸ் அவரோட பீரியட் முடியறதுக்குள்ளே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளியே போகிறாரு. அப்படின்னா அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், புதுசாக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, கேஷுவல் வேகன்சி நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தானாகவே என்ன பண்ணிக்கலாம், டிபென்ச்சர் ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். பட் இதே அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணுறாரு. அப்போ ரிசைன் பண்ணுறாருன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனால என்ன சொல்கிறாங்க, யார்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும், மெஜாரிட்டி ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அப்படி ரிமூவ் பண்ணோம்னா, ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கியிருக்கணும்னா 3/4 இன் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கிட்டு தான் நம்ம அவரை ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 3 விஷயம் பற்றி படித்தோம். என்னென்னா கேஷுவல் வேகன்சி, ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல். கேஷுவல் வேகன்சி அப்போ யாரே ஃபில் பண்ணிடலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே ஃபில் பண்ணிடலாம். இதே வந்து ரெசிக்னேஷன் கேஸில் மெஜாரிட்டி ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கணும், ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். தென் இதே நம்ம அவரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா 3/4 இன் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யாரை பற்றினா, டிபென்ச்சர் ட்ரஸ்டி பற்றி. இதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் படித்தோம்னா, டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு படித்தோம். இது என்னன்னா, நம்ம ஃபியூச்சரில் இந்த 10 இயர்ஸோ 30 இயர்ஸில் என்ன பண்ணணும், நம்மளோட டிபென்ச்சரை ரிடீம் பண்ணணுமா, ரிடீம் பண்ணணும் மீன்ஸ் ரீபே பண்ணணும். கரெக்டாக, அப்படி ரீபே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரிசர்வை இப்போயே எடுத்து க்ரியேட் பண்ணி வைப்போம். அதுதான் வந்து என்னது, டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். இந்த ரிசர்வில் இருக்க அமௌண்ட்டை எதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், டிபென்ச்சருக்கு ரிடீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். அண்ட் இதை வந்து எதுலேருந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து தான் என்ன கிரியேட் பண்ணுவாங்க, டிஆர்ஆர் கிரியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா 10% ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் டிபென்ச்சர்ஸ் இன் தட் ஃபினான்ஷியல் இயர் என்னவா கிரியேட் பண்ணணும், டிஆர்ஆராக கிரியேட் பண்ணணும். எவ்வளோ ரேட்டு, 10% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபென்ச்சர்ஸ் இன் தட் ஃபினான்ஷியல் இயர் நம்ம என்னவா கிரியேட் பண்ணணும், டிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் டெபாசிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இந்த டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஃப்ரீ ரிசர்வ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து, ஐ மீன் அந்த 10% ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து எங்கே போட்டு வைப்போம், டிஆர்ஆர்னு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு மியர் புக் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து எப்போ அந்த டிபென்ச்சர் ரிடம்ஷனுக்காக அமௌண்ட்டை எடுத்து வைப்போம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கேஸில் தான் எடுத்து வைப்போம். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் பண்ணுவோம் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ இல்லை ஏதாவது ஒரு செக்யூர்டு செக்யூரிட்டிஸில் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தட் ஃபியூச்சரில் நம்ம ரிடம்ஷன் பீரியட் வரும்போது என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து அமௌண்ட்டை எடுத்து ரீடீம் பண்ணிக்கலாம் டிபென்ச்சர்ஸை. ஓகே, அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்போ கிரியேட் பண்ணணும்னா, ஆன் ஆர் பிஃபோர் 30th April ஆஃப் ஈச் இயர் நம்ம கிரியேட் பண்ணணும். எவ்வளோ கிரியேட் பண்ணணும்னா, நாட் லெஸ் தேன் 15% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் மெச்சூரிங் ஆன் 31st March ஆஃப் நெக்ஸ்ட் இயர். மீன்ஸ் 31st March நெக்ஸ்ட் இயர் 31st March எனக்கு எவ்வளோ அமௌண்ட் மெச்சூர் ஆக போதோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், 15% நான் எப்போ கிரியேட் பண்ணி வைக்கணும், இந்த இயர் 30th April நான் வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். கரெக்ட். ஸோ அண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணி வைப்பேன், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைப்பேனா, நான் அந்த இன்வெஸ்ட் பண்ணி வச்ச இடத்துலேருந்து அமௌண்ட்டை என்ன பண்ணிகிட்டே வருவேன், யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே வருவேன். கரெக்டாக. பட் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே ஈச் இயர் நான் என்ன பண்ணணும்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அது எவ்வளோ நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 15% of the amount of debentures maturing on 31st March of that year. இந்த இயர் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் மெச்சூர் ஆக போதோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், 15% நான் எவ்வளோ என்ன மெயின்டைன் பண்ணணும், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபினான்ஷியல் இயர், இப்போ என்ன இயர் ஃபினான்ஷியல் இயர் 25-26 கரெக்டாக. நெக்ஸ்ட் இயர் இஸ் 26-27. ஓகே, இப்போ நான் இந்த இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பண்ணணும், எனக்கு வந்து இந்த இயரில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 crores இருக்குது, இங்கே வந்து 100 crores இருக்குன்னு வச்சுக்கோ. நான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணணும், April 30 எப்போ 15% ஆஃப் அமௌண்ட் மெச்சூரிங் ஆன் த நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் மீன்ஸ் எவ்வளோ 200 crores கரெக்டா. 200 crores 15% 30 crores. 30 crores நான் என்ன பண்ணணும், இந்த இயர் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். நான் என்னோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், 15% ஆஃப் த அமௌண்ட் மெச்சூரிங் ஆன் திஸ் இயர். கரண்ட் இயர் எவ்வளோ
100 crores கரெக்டா? அப்போ 100 crores 15% 15 crores. அப்போ இந்த இயர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணி வைக்கணும்? 30 crores பண்ணணும். அண்ட் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்? 15 crores மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ரீட். On or before 30th April of each year, invest or deposit a sum not less than 15% of the amount of debenture maturing on என்னது 31st March of the next year. Use such amount only for என்ன? Redemption of debentures. Then, at any time the amount shall not fall below என்னது 15% of amount of debentures maturing on 31st March of that year. அந்த year எவ்வளோ மெச்சூர் ஆகுதோ அதில் 15% நான் என்ன மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். And such investments can be made in deposit with scheduled banks or central government or state government securities. சிம்பிளாக சொல்லணும்னா எதெல்லாம் சேஃபஸ்ட் செக்யூரிட்டிஸோ அதில் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதே ஃபியூச்சரில் நம்ம ரிடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான். நான் போய் அதை போய் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணாத டைமில் எனக்கு காசு இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சேஃபர் செக்யூரிட்டிஸில் நான் என்ன பண்ணி வைக்கணும்? இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, தென் லாஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா மீட்டிங் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை யாரு கன்வீன் பண்ணுவாங்கன்னா டிபென்ச்சர் ட்ரஸ்டி தான் கன்வீன் பண்ணுவார். அவர் தான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அவர் தான் கன்வீன் பண்ணுவார். அவர் எப்போ கன்வீன் பண்ணுவார் அப்படின்னா ஒன்று ஆன் ரெக்விசிஷன் இன் ரைட்டிங் சைன்டு பை டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் மோர் தேன் 1/10 இன் வேல்யூ. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் மோர் தேன் 1/10 இன் வேல்யூ ரெக்வெஸ்ட் பண்ணால் அப்போ அவர் என்ன கண்டக்ட் பண்ணுவார்? மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி ஆன் ஹேப்பனிங் ஆஃப் ஈவெண்ட் அஃபெக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். இப்போ கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து யாரை அஃபெக்ட் பண்ணுது? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கேஸில் யார் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவா? டிபென்ச்சர் ட்ரஸ்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவார். ஓகே, அண்ட் இப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டிபென்ச்சர் ட்ரஸ்டி பார்க்குறாரு. அப்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லோன் வாங்கிட்டே இருக்காங்க. அவருக்கு அப்போ டிபென்ச்சர் ட்ரஸ்டிக்கு என்ன தெரிய வருதுன்னா இப்படியே கம்பெனி பண்ணிட்டு இருந்தா இவங்களால யாரை ரிடீம் பண்ண முடியாது? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ண முடியாது, அவங்களோட பிரின்சிபலையோ இன்ட்ரெஸ்ட்டையோ ரீபே பண்ண முடியாது அப்படின்னு யாருக்கு தெரிய வருதுன்னா டிபென்ச்சர் ட்ரஸ்டிக்கு தெரிய வருதுன்னா அவர் போய் என்ன பண்ணுவார்னா ட்ரைபுனல் கிட்ட அப்ளை பண்ணுவார். தட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க? அளவுக்கு மீறி இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டே இருக்காங்க, அதனால டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி யார் போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா? ட்ரஸ்டி ட்ரைபுனல் கிட்ட பெட்டிஷன் போடுவார். ட்ரைபுனல் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹியரிங் கம்பெனி கிட்ட ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. தட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைல் பண்ணக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அவைல் பண்ணால் யார் அஃபெக்ட் ஆவாங்க? அல்டிமேட்டாக டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யார் ஆர்டர் பாஸ் பண்ணுவா? ட்ரைபுனல் ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செக்ஷன் 71 என்னது? டிபென்ச்சர்ஸ். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ரிவிஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.